ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கப்புக்கு 2 கப்பு ரவை நான் எடுத்திருக்கேன். அப்புறம் நெய் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் நெய் எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு 5-6 ஏலக்காய். இப்போ நம்ம ரவையை நல்லா வறுத்துக்குவோம். ரவை எடுத்த கப்புக்கு 4 கப்பு தண்ணி எடுத்துருக்கேன். 2 கப்பு ரவை எடுத்தேன். இந்த கப்புக்கு 4 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். நம்ம ரவை வறுத்துட்டு இருக்கும்போதே இன்னொரு ஸ்டவ்வில் இந்த தண்ணியை நம்ம காய வச்சுக்குவோம். இப்போ இந்த தண்ணி காஞ்சிரும். அப்போ நமக்கு ரெடி பண்ணையில் ஈஸியாக இருக்கும். இப்போ பேனில் நம்ம கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு இந்த ரவையை வறுத்துக்குவோம். நல்லா நம்ம நெய் ஊற்றி வறுத்துக்குவோம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ தூரம் வறுக்கணும் அப்படின்னு தெரியலைன்னா மனசுக்குள்ளே ஒரு 20லேருந்து 25 வரைக்கும் எண்ணிக்கங்க. அந்த 25 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரவையை நல்லா வறுத்துக்கங்க. இப்போ நம்ம பதம் சொல்லுவோம், ஆனால் புதுசாக செய்யும்போது நம்ம பசங்களுக்கு டவுட் இருக்கும். அப்போ என்னன்னா அப்போ 2 கப்பு தான் எடுத்துருக்கோம். ரொம்ப கம்மி, ஒரு 100 கிராம் ரவை தான் எடுத்துருப்போம். அதனால் மனசுக்குள்ளேயே 1, 2 அப்படின்னு 25 வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக, அதுக்காக கடகடன் வேகமாக எண்ணிக்காதீங்க. நிதானமாக எண்ணிட்டு அது வரைக்கும் நீங்கள் எண்ணினோடனே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரவையை அந்த பச்சை வாடை போகணும், கருத்துறவும் கூடாது. ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வறுத்துட்டோம். இந்த பக்கம் தண்ணியும் நமக்கு நல்லா சூடாயிடுச்சு. நான் அதுலேயே லெமன் எல்லோ கேசரி பவுடர் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்துருவோம். ஆவி அடிக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச தண்ணி நல்லா சேர்த்துக்கிட்டோம். இப்போ நமக்கு லெமன் எல்லோ கலர் நான் தண்ணியிலே ஆட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு ரவை வெந்து வந்துட்டு இருக்கு, வேகட்டும். இப்போ நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதுக்கு அதே கப்பில் ஜீனி. இப்போ 1 டம்ளர் ரவைனா 1 டம்ளர் ஜீனி. கொஞ்சம் தித்திப்பாக வேணுங்கிறவங்க ஒரு 2.25 டம்ளர் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 2 கப்பு தான் சேர்க்க போகிறேன். ஏன்னா நான் 2 கப்பு ரவை எடுத்தேன். அதனால் அதே டம்ளரில் நான் 2 கப்பு ஜீனியும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு ரவை வெந்துக்கிட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், ரவை நல்லா வெந்துருச்சு. எடுத்துக்க ஜீனியை சேர்த்துக்குவோம். ஜீனி நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். ஜீனி போட்டு இறக்கிட்டோம். நெய்யில் முந்திரி பருப்பு ஏலக்காவும் தாளித்து இதில் ஊற்றிடுவோம். சுவையான ஹோட்டல் ஸ்டைல் ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. ஸோ அது வரைக்கும் நம்ம அடுத்த வீடியோவை சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.